அன்பு தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறதுன்ட்டு அருமையாக வசந்தி பேசினாங்க. அதற்கு வசந்திக்கு பதில் சொல்ல புதுச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் காஞ்சனா இப்பொழுது மேடைக்கு உங்களுடைய கரவொலியோடு வருகிறார். வாங்க காஞ்சனா. நடுவர் அவர்களே, விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. அதே போலதான் அறிவால் வெல்ல முடியாததும் மாறாததும் எதுவும் இல்லை என்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நடுவர் அவர்களே, அந்த 3 பேரை 2 பேர் பேசிட்டு போயிட்டாங்க. அதுல எனக்கு எந்த வருத்தமுமே கிடையாது, கோபமும் கிடையாது. உங்க மேலதான் எக்கச்சக்கமான கோபத்தோட உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் மேலையா? அறிவு தான் இந்த சமுதாயத்தை மாத்தும் தெரிஞ்சும் கூட அந்த 3 பேர் தேவையில்லாம உட்கார வச்சிருக்கீங்க நீங்க உங்க அனுமதியோட. பூசாரி மேல கோவப்படுறதை விட அந்த சாமி மேலதான் கோவப்படணும். அந்த சாமி நினைச்சு அந்த பூசாரியை மாத்திடலாம்ல. நம்ம டீச்சர் பூசாரி தான் எல்லா ஜாதிக்காரங்களும் பூசாரி ஆவாங்கன்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்தான். அது வந்துடும், கவலைப்படாதீங்க. பெரியாரின் கனவு என்றும் நனவாகாமல் போனதே இல்லை. நடுவர் அவர்களே, அறிவுனா நீங்க என்னன்னு சொல்வீங்க? அறிவுனா புதுசா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தாமா அறிவு. அறிவு என்பது மனிதனை ஆபத்திலிருந்து காக்கும் ஒரு ஆயுதம். அறிவு என்பது இதுதான் சரி இதுதான் தவறு என மனிதனுக்கு புரிய வைத்து நல்வழியில் வழி நடத்தும் ஒரு ஆசான். அறிவு என்பது பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்த போது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் நம்பிக்கையும் தந்து தோள் கொடுக்கும் ஒரு தோழன். அதுதான் அறிவு. அந்த அறிவை எப்படி பெற முடியும்னு பழமொழி 400ன்ற ஒரு நூலில் 3 அப்படின்னு ஒரு நூல் ஆசிரியர் சொல்லியிருப்பார் பாருங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவேயாம் ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னு சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கல்வியின் மூலம் நல்ல நூல்களை படித்து அறிவை வளர்த்து கொண்ட சான்றோரின் புகழ் எல்லா நாடுகளுக்கும் போய் சேரும், அவரால் தான் தாய் நாடும் முன்னேறும்னு சொல்லாம சொல்லி போயிருக்காரு. நீங்க அதெல்லாம் படிக்கலையா? நல்ல நூல்களை படிக்கணும்னு சொன்னேன். இதே மாதிரி தான் ஒரு சிறுவனுக்கு புத்தகம் படிக்கிறதுனா அவ்வளோ ஒரு ஆசை. ஆனா ஒரு ஏழை சிறுவன், அவனுக்கு காசு கிடையாது புத்தகம் வாங்குறதுக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப தூரம் நடந்து போய் நகரத்துல கிராமத்துல இருக்க புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்து படிச்சு பத்திரமா திருப்பி கொடுக்குற பழக்கத்தை வழக்கமா வச்சுட்டு இருந்தாப்ல. ஒரு முறை என்ன பண்றாருன்னா, அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டன் வரலாறு புத்தகத்தை கடனா வாங்கிட்டு வந்து இரவுல உட்காந்து படிக்கிறாரு. படிக்க படிக்க ஆசை அதிகமாயிட்டு இருக்கு, ஆனா படிக்க முடியல. காரணம், விளக்குல இந்த எண்ணெய் தீந்து போச்சு. உடனே அந்த புத்தகத்தை ஜன்னலோரமா வச்சு படுத்து தூங்கி காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது புத்தகம் மழையில நனைஞ்சு போயிருந்தது. அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே ஓடி போய் சொல்றாரு, ஐயா என்னுடைய தவறுதல்னால இந்த புத்தகம் நனைஞ்சு போச்சு மழையில, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாரு. அதுக்கு அந்த உரிமையாளர் சொல்றாரு, புத்தகத்துக்கு என்ன விலையோ அதை கொடுத்துட்டு போ, இல்லைனா என்னுடைய வயலில் 3 நாள் வேலை செய்யுன்னு சொன்னார். அந்த மாணவனுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா 4வது நாள் அந்த பையனுக்கு அந்த புத்தகம் சொந்தமாயிடும்ட்டு. மாடு மாதிரி 3 நாள் வேலை செஞ்சு அந்த புத்தகத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை வரலாறு முழுமையும் படிக்கிறாரு. பிற்காலத்தில் அந்த மாணவனும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக மாறினாரு. அவரால் தான் அடிமை சமுதாயம், அதாவது அடிமை வியாபாரம் ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அவர் வேற யாரும் இல்லை, ஆபிரகாம் லிங்கன். அன்பு என்ன பண்ணுச்சுங்க? வீட்டில் கணவன் மனைவி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிறாங்க. கேட்டால் இதான் என் போராட்டம்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, இவங்க பக்கத்து வீட்டு அம்மாவோட சொல்றது தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அறிவு மட்டும்தான் என்னைக்கும் எப்படி முன்னேறணுன்றதை சிந்திச்சுட்டே இருக்கு இல்லையா? இதெல்லாம் தெரியாம உட்காந்துக்கிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்தியா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நாடு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அரக்கனான ஹிட்லர் ஒரு அறிக்கை விடுறாரு, போய் இந்த இந்தியாவுக்கு போய் சுதந்திரம் கிடைச்சிதே, ஏன்னா அங்கே அறிவானவங்களோ திறமையானவங்களோ கிடையாது, அங்கே ஆட்சி செய்யறதுக்கு திறமையானவங்க கிடையாது, ஏன்னா கிடைச்சிதுன்னு சொன்னார். உடனே இதை கேட்ட கொதித்தெழுந்து ஒரு தமிழன் செண்பகராமன் அவருக்கு நேராக வழக்கு தொடுத்து, நான் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எழுத்து மூலயமா மன்னிப்பு கேட்க வச்சார். அதையும் தாண்டி இன்னைக்கு அது பொய்யாக்குனவர் யார் தெரியுங்களா? தன்னுடைய தாய்மொழியான தமிழை படித்து தன்னுடைய அறிவியல் உலகத்தில் விண்ணில் பறந்து இந்தியாவினுடைய புகழை எல்லா நாடுகளும் கொண்டு போய் சேர்ந்தாரே, அவர் யாருன்னு நினைக்கிறீங்க?
இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தையை சொந்தமாக்கிட்டு போயிருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 கோடி இந்தியர்களுக்கும் சொந்தமாக்கி போடின வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்தியான பேரை கேட்டவனா சும்மா அதிருது இல்ல. இதை உருவாக்கினவர் யார் தெரியுங்களா? அப்துல் கலாம், ஏவுகணை நாயகன். இன்னைக்கும் போய் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நான் நினைக்கிறேன் அவர் விண்ணில் போயிட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, இந்தியாவை 2020 எப்படி வல்லரசு ஆக்குறதுன்ட்டு. இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ மழையை நம்ம சந்திச்ச பிறகும் இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருக்குன்னு சொன்னா உங்க மேல இருக்க அன்பு இல்லையா, இல்லை என் மேல இருக்க அன்பு இல்லையா, இல்லை எங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆசை இல்லையா? எதுவுமே கிடையாது. லியோனி சார் போனால் நல்லா பாட்டு பாடுவார், நல்லா கதை சொல்வார், நல்லா கருத்தாக பேசுவாருன்னு சேர்ந்த ரசிகர் கூட்டம் இல்லையா இது? இது உங்க அறிவுக்கு கிடைச்ச பரிசு, இதுதான் வெற்றி. இதை மறந்துட்டு நீங்க அந்த பக்கம் 3 பேரை உட்கார வச்சு தப்புன்னு சொல்றேன். நடுவர்களே, நீங்க எல்லாம் வெளியில போறீங்க, ஒரு மணி நேரம் டிராவலா இருக்கட்டும், 3 மணி நேரம் டிராவலா இருக்கட்டும், நீங்க என்ன எடுத்துட்டு போவீங்க கையில? வெளியில் போனால் இது ஏதாவது பர்ஸ் எடுத்துகிட்டு போவேன், பணங்கன்னா வேணும், ஏடிஎம் கார்டு, அது மாதிரி ஏதாவது வெளியில் போனால் அதான் எடுத்துகிட்டு போவேன். மழை காலம்னா கொடை எடுத்துகிட்டு போவேன். இதை தவிர வேறு என்னம்மா வெளியில் போகிறப்ப நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது? பொம்பளை பெண்கள் தான் பேக்கில் பவுட்ரு, பொட்டு, லிப்ஸ்டிக்கு, அது இது எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்று ஒரு பாக்கெட்டில் ஒரு சின்ன சீப்பு வச்சுருப்பான், அவ்வளோதான். அது எனக்கு அதுவும் இப்போ தேவைப்படுறதில்ல, விரல்லையே ஒதுக்கிற வேண்டியதுதான். வேறு என்னத்தை எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க? எங்களை குறை சொல்லணுன்னா தான் உங்களுக்கு தூக்கமே வராது, அது தெரிஞ்ச விஷயம் தானே. நடுவர்களே, வெளியில் யாராச்சும் போனால் சொன்ன மாதிரி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க, கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போவாங்க, மிஞ்சி போனால் வெயிலாக இருக்குது கருத்துருன்னு சொல்லிட்டு கொடை எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் தன்னுடைய 94 வயசில் ஒரு கையில் சிறுநீர் பையை பிடிச்சிக்கிட்டு மேடை ஏறி மக்களுக்காக போராடினவர். தான் வகித்து வந்த 29 பதவிகளை வேண்டான் வெறுத்து பொது வாழ்க்கையில மக்களுக்காக 40 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். மனிதனை மனிதனுக்கே அடையாளம் காட்டிய பகுத்தறிவு தலைவர். அறிவும் மானமும் மனுஷனுக்கு முக்கியம், அதுதாண்டா அழகுன்னு சொல்லி கர்ஜித்தவர். தன்னுடைய வாழ்நாள 8500 நாள், 10,700 மேடைகள், 21,400 மணி நேரம், 13,12,000 கிலோமீட்டர் பயணம் செய்து மக்களுக்காக போராடினவர் யாருன்னு நினைக்கிறீங்க? தந்தை பெரியார் இல்லையா? இன்னைக்கு நான் தனிகை என்னன்னா அண்ணா அப்படின்றனா அதுக்கு காரணம் யாரு? தந்தை பெரியார் இல்லையா? ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்காரு இல்லையா? இந்த சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு நான் அன்புன்னு எப்படிதான் மறந்துட்டு பேசுறாங்களோ. முடிவா ஒன்று சொல்லிக்கிற நடுவர்களே, காற்று வீசுகிறது, பறவை பறக்கிறது, காற்று வீசுகிறது, குப்பையும் பறக்கிறது, காற்று நின்று விடுகிறது, பறவை பறக்கிறது, காற்று நின்று விடுகிறது, குப்பை கீழே விடுகிறது. எங்கள் அறிவு என்பது பறவையைப் போல அது என்றும் விண்ணில் பறந்து கொண்டுதான் இருக்கும். அப்பொழுதும் எங்கள் நாட்டின் புகழை பல நாடுகளுக்கு பறைசாற்றி கொண்டுதான் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அறிவுதான் நல்வழியில் வழி நடத்தும் நம் நாட்டைன்னு சொல்றது தான் என்னோட இறுதியான வாதம் சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.